அண்மை செய்தியை பார்க்கிறோம். கும்பமேளாவில் உயிரிழந்தவர்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பியதால் மக்களவையில் அமளி ஏற்பட்டது. அவையின் மையப்பகுதிக்கே வந்து முழக்கங்களை எழுப்பிய கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் இதுகுறித்து பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து தனது உரையை முடித்துக் கொண்டு பிரதமர் மக்களவையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். தொடர் அமளியால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இதுகுறித்த விவரங்கள். பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவை பாராட்டி பிரதமர் மக்களவையில் உரை நிகழ்த்திய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடும் அமளியில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபடுதல் அவையினுடைய அலுவலர்களால் தற்பொழுது முடங்கியுள்ளது. மிக முக்கியமாக கும்பமேளாவில் ஏற்பட்ட 60க்கும் மேற்பட்ட இறப்புகள் குறித்து பிரதமர் தனது உரையில் பதிலளிக்கவில்லை. அதற்கு அவர் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி குறிப்பாக திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் அவையினுடைய மையப்பகுதிக்கு வந்து கடும் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவையினுடைய அலுவலகமானது முடங்கியுள்ளது. மிக முக்கியமாக மத்திய உள்துறை அமைச்சர், பிரதமர் ஆகிய 2 பேருமே கும்பமேளாவினுடைய இழப்புகள் குறித்து விரிவான ஒரு பதிலை இந்த நேரம் அவையில் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். ஆனால் பிரதமருடைய உரைக்கு பின்னர் எந்த ஒரு கேள்வியையும் யாரும் எழுப்பக்கூடாது என்று மக்களவை சபாநாயகர் தெரிவித்ததை அடுத்து கடும் அமளி என்பது மக்களவையில் நீடித்தது. அதனை அடுத்து பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அவையிலிருந்து வெளியேறிய நிலையில் அவையினுடைய அலுவலர்கள் என்பது 1 மணி வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். நன்றி சுசித்ரா.